ஹாய் வணக்கம். நம்ம இன்றைக்கி எக்ஸ்பர்டைசர் அகாடமிக் தமிழ் சேனல் மூலமாக கற்றுக்க போகிற சாஃப்ட்வேர் ஃபோட்டோஷாப்பில் நம்ம இன்றைக்கி என்ன கற்றுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, அதாவது ஒரு 3D மெட்டீரியலுக்கு வந்துட்டு எப்படி வந்துட்டு, அதாவது 3D ஆப்ஜெக்ட்டுக்கு வந்துட்டு எப்படி மெட்டீரியல் அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்துட்டு நாம் டிஃபால்ட் மெட்டீரியல் வந்துட்டு ஒரு சாம்பிள் இதை எடுத்துக்கிட்டு நாம் அதில் வந்துட்டு ஒர்க் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ நான் வந்துட்டு 7x5 வந்துட்டு ஒரு டாக்குமெண்ட் பேஜ் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கிறேன். எனக்கு வந்துட்டு ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கு அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் இந்த டைம்லைனை வந்துட்டு நான் இப்போ க்ளோஸ் பண்ணிட போகிறேன். ஸோ எனக்கு இந்த டைம்லைன் தேவையில்லை. ஸோ ஜஸ்ட் வந்துட்டு இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு நியூ லேயர் போய்க்க போகிறேன். நியூ லேயர் போயிட்டு இதில் பேக்ரவுண்டை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் டெலிட் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன்னா எனக்கு டெலிட் ஆகிடும். ஸோ டெலிட் பண்ணிடுறேன். எஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்து டெலிட் பண்ணிடுறேன். அதுக்கு அடுத்து வந்துட்டு ஃபைல் போய்ட்டு நான் ஜூம் பண்ணிக்கிறேன். ரைட், இப்போ எனக்கு வந்துட்டு ஆப்ஜெக்ட் வந்துட்டு, அதாவது ஒரு டாக்குமெண்ட் பேஜ் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் பண்ண போகிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு 3D மாடல், டிஃபால்ட் மாடலை வந்துட்டு நான் எடுத்துக்க போகிறேன். ஸோ அதுக்காக நான் லேயரை வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு 3D மாடல், டிஃபால்ட் மாடல் வந்துட்டு நியூ மெஸ்ஸில் போனீங்கன்னா மெஸ் ப்ரீசெட்டில் இருக்கும் உங்களுக்கு. ஸோ நம்ம வந்துட்டு இந்த ஒயின் பாட்டில் அப்படின்னு சொல்லி இருக்க பார்த்தீங்களா, இதை வந்துட்டு நம்ம எடுத்துக்குவோம். ஸோ இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த பாட்டில் இது வந்துட்டு நமக்கு வந்துடும். ரைட், இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த பாட்டில் இது வந்துட்டு வந்துருச்சு. ஸோ இதை வந்துட்டு நம்ம எக்ஸ்போர்ட் 3D லேயர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். வேவ் ஃபார்மேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரிஜினல் இதில் வந்துட்டு ஃபார்மேட்டில் நான் சேவ் பண்ண போகிறேன். இப்போ எங்கே சேவ் பண்ணணும்னு சொல்லி லொக்கேஷன் கேட்கும். ஸோ நம்ம லொக்கேஷன் போய்க்கலாம். ஸோ டியில் நியூ ஃபோல்டர் போய்க்குங்க. நியூ ஃபோல்டர் போயிட்டு (26/10/19) அப்படின்னு சொல்லி கொடுத்துக்குங்க. ஸோ இன்னத்து டேட்டை. ஸோ இது கொடுத்துட்டு அதர்வைஸ் நம்ம வந்துட்டு ஃபோட்டோஷாப் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். ஸோ இதில் தான் வந்துட்டு என்னோடய ஆப்ஜெக்ட் வந்துட்டு நான் சேவ் பண்ணி வைக்க போகிறேன். ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ஓப்பன் கொடுத்திங்கன்னா ஓப்பன் ஆகிடும். சேவ் வந்து கேட்கும். ஸோ 3D ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ ஜஸ்ட்டு சேவ். ரைட், சேவ் ஆகிடுச்சு. ரைட், இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா எனக்கு அந்த 3D ஆப்ஜெக்ட் வந்துட்டு சேவ் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே எனக்கு இந்த இது வந்துட்டு எனக்கு தேவையில்லை. ஸோ இதை வந்துட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ரைட், இதுக்கு அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, லேயர் பேக்ரவுண்ட் லேயர் வந்துட்டு நான் சூஸ் பண்ணிக்க போகிறேன்.
ஜஸ்ட் டெலீட்டை எஸ்ன்னு கொடுத்துட்றேன். ஸோ இப்போ வந்துட்டு நான் ஒரு பென் பாத் வந்துட்டு நான் ஒன்று ட்ரா பண்ணி அதை வந்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன். சரி, இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு பென்னு பாத் வந்துட்டு ஒன்று ட்ரா பண்ண போகிறோம். ஸோ நமக்கு ஒரு கிளாஸ் வந்துட்டு தேவை. ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸ் ஸ்ட்ரக்சர் வந்துட்டு நான் ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு கிளாஸ் ஸ்ட்ரக்சர் வந்துட்டு நான் ட்ரா பண்ணுறேன். ஸோ இதில் வந்துட்டு இந்த பாத் அப்படிங்கிறத வந்துட்டு நான் செலக்ட் பண்ணிவிட்டு டைரக்ட் பாத் செலெக்ஷன் வந்துட்டு நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இதுக்கு அடுத்து வந்துட்டு பென் எடுத்துகிட்டு ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு நம்ம அந்த லைனை வந்துட்டு நம்ம வரைஞ்சிக்க போகிறோம். ஸோ இதை வந்துட்டு நம்ம ஷிஃப்ட் பிடிச்சிட்டு ஸ்ட்ரைட் லைனாக வந்துட்டு இழுத்து வச்சுக்குவோம். வச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு இங்கே நேராக இங்கே கொண்டு போய் வச்சுக்கோங்க. இங்கே வச்சுட்டு ஜஸ்ட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ரைட், இதுக்கு அடுத்து ஜஸ்ட்டு இதில் போயிட்டு இந்த இதில் இதை க்ளோஸ் பண்ணிக்க போகிறேன். ஜஸ்ட்டு டவுன் பண்ணிவிட்டு டவுன் பண்ணிவிட்டு இந்த இடத்துக்கெல்லாம் வந்துட்டு நம்ம பர்டிகுலர் பாயிண்ட்டை வந்துட்டு நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம ட்ரா பண்ணிக்க போகிறோம். இப்போது ஜஸ்ட் வந்துட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் வந்துட்டு இதை டவுன் பண்ணிக்கிறோம். ஸோ இதில் வந்துட்டு நம்ம இந்த இடத்துக்கெல்லாம் இருக்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு கண்டினியூட்டிக்காக நம்ம இப்படி க்ளோஸ் பண்ணிடுறோம். ரைட், வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு தின் மெட்டீரியலாக நம்ம இதை காமிக்கணும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இது எவ்வளோ தூரம் வந்துட்டு நம்ம தின்னாக வந்துட்டு நம்ம எக்ஸ்போஸ் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு நம்ம தின் வந்துட்டு நம்ம கொடுக்கலாம். ஸோ இதை வந்துட்டு இப்படி எக்ஸ்போஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ ஜஸ்ட் வந்துட்டு இதை வந்துட்டு நல்லா மூவ் பண்ணிக்கோங்க. ரொம்ப க்ளோஸாக வந்துட்டு மூவ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு நமக்கு ஒரு தின்னான ஒரு ஆப்ஜெக்ட் நமக்கு கிடைக்கும். ஸோ அதுக்காக நான் இதை நல்லா க்ளோஸாக வந்துட்டு நான் மூவ் பண்ணிக்கிறேன். ஸோ மூவ் பண்ணிவிட்டு இதையும் அதே போல் நம்ம நல்லா க்ளோஸாக வந்துட்டு மூவ் பண்ணிக்குவோம். இதை வந்துட்டு கொஞ்சம் டவுன் பண்ணிக்கோங்க. ஸோ இதை வந்துட்டு இப்படி பண்ணிக்கோங்க.
ஜஸ்ட் வந்துட்டு பண்ணிக்கோங்க. இதை வந்துட்டு நல்லா க்ளோஸாக வந்துட்டு செலக்ட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இதை வந்துட்டு செலக்ட் பண்ணி இப்படி மாற்றிடுங்க. ஸோ இந்த இதை ரைட் இப்படி வந்துட்டு ஒரு தின் வந்துட்டு நம்ம கொடுத்துக்கிறோம். ரைட் ஒரு தின்னான ஒரு ஆப்ஜெக்ட் வந்துட்டு நம்ம செலக்ட் பண்ணிட்டோம். ரைட் இதுக்கு அடுத்து இதை வந்துட்டு நம்ம செலக்ட் பண்ணிக்க போகிறோம். திஸ் ஒன் இந்த பார்ட்டை வந்துட்டு ஜஸ்ட்டு we will go down little bit. அதுக்கப்புறம் just move the handle little bit down. So okay, this one is very fine. So okay, fine. Okay, okay, then we going move to as a 3D model. First of all we need some path, so just we created that path. So next thing just வந்துட்டு pen tool எடுத்துட்டு make selection. We will get the feather box. so நம்ம வந்துட்டு இதை வந்துட்டு 0 டே வச்சுக்கிறோம். so இதில் வந்துட்டு we going to fill that some colors. it should be any one. ஸோ எதுக்காக அப்படின்னா இந்த எக்ஸ்ட்ரூட் பண்ணுறதுக்காக நான் வந்துட்டு கொஞ்சம் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லேயர் செலக்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் வந்துட்டு இந்த ஒயிட் கலர் வந்துட்டு நான் ஃபில் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் திங் ஐ எம் கோயிங் டு டூ ரைட் ஒயிட் கலர் எடுத்துக்கிட்டேன். இப்போது கண்ட்ரோல் டி அடிச்சுட்டேன். ஸோ எனக்கு ஒரு தின்னான ஒரு ஆப்ஜெக்ட் வந்துட்டு டெஃபினட்டாக வந்துட்டு கிடைக்கும் 3D மாடல். ஸோ இதில் போயிட்டு நான் இதில் ரைட் மெஸ் ப்ரீசெட்டுங்கிறதுல வந்துட்டு நான் ஒரு சிலிண்டர் அந்த மாதிரி ஏதோ ஒன்று செலக்ட் பண்ணிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். நான் செலக்ட் பண்ணேன்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு சிலிண்டர் செட் தான் வந்துட்டு க்ரியேட் ஆகும். அதர்வைஸ் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எக்ஸ்ட்ரூட் போயிட்டு நாம் அதில் போய்ட்டு ரிவால்வ் கொடுத்துக்கலாம். ஜஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், இப்படியே இருக்கட்டும். ஜஸ்ட்டு நம்ம இதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த லேயர் செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரூட் அப்படிங்கிற இந்த எக்ஸ்ட்ரூஷன் அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் ஃபிக்ஸ் கொடுத்துக்குங்க. கொடுத்துட்டு எக்ஸ்ட்ரக்ஷன் லேயர் அப்படின்னு சொல்லி கொடுத்தோம்னா ஓகே ஓகே ரொம்ப தின்னாக இருக்கிறதுனால கூட இந்த மாதிரி செலக்ட் ஆகாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அதர்வைஸ் we will do one thing. நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த பாத்தில் இருக்கும்போதே நம்ம வந்துட்டு அந்த இதை எக்ஸ்ட்ரூட் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். ஸோ ஜஸ்ட்டு போயிட்டா எக்ஸ்ட்ரூட் பாத் இது ஒர்க் ஆகுது. ரைட் ரைட் ஸோ இப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதில் போயிட்டு இந்த கீழே வாங்க. இந்த இடத்துல ரிவால்வ் மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கும். இது வந்துட்டு பெண்டு பண்ணுறது. ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு பெண்ட் வேணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா பெண்ட் ஆகும். ஸோ இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு ஒரு பாட்டில் மாதிரி க்ரியேட் ஆகிருக்குல்லவா. இந்த இதை வந்துட்டு நம்ம ரிவர்ஸ் பண்ணணும். பாருங்கள், ரிவர்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு எந்த ஒரு திக்னஸில் வந்துட்டு அந்த பாட்டிலோட அதாவது அந்த கிளாஸோட அந்த கிளாஸ் மெட்டீரியல் வந்துட்டு எந்த அளவுக்கு வேணும், அதாவது அந்த திக்னஸ் வந்துட்டு அந்த ரிவால்வ் வந்துட்டு எந்த அளவுக்கு வேணும் அப்படிங்கிறத வந்துட்டு நீங்கள் இங்கே வந்துட்டு டிசைட் பண்ணிக்கலாம்.
ஸோ இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு அழகான ஒரு 3D மாடல் வந்துட்டு நமக்கு கிடைச்சிடுச்சு. ஸோ இதை வந்துட்டு நீங்கள் ஈஸியாக பாருங்கள். இப்போ நான் ஒரு வெறும் ஒரு தின்னு பாருங்கள், இந்த கிளாஸ் வந்துட்டு நான் இது பண்ணுறேன், ரொட்டேட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். உங்களுக்கு இந்த 3D மாடலில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு அழகான ஒரு கிளாஸ் வந்துட்டு நமக்கு கிடைச்சிருக்கு. கரெக்டுங்களா? ரைட். இப்போது இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் வி கோயிங் டு டூ simply give export 3D layer, just change it wavefront, it's a object, so original format, just give OK. It's automatically ask you want to save. Yes, I want to save this object, so just I am going to save this object as a glass, name as a glass. Then next thing, I am going to close this object. Once again I am going to close this document page. Before you going to close this document, just save as this original Photoshop file. I think it's a glass model, so glass model object. ஸோ இதை வந்துட்டு நம்ம ப்ராப்பர்ட்டி மாடல்னு சொல்லலாம். ஸோ நம்ம வந்துட்டு இந்த கிளாஸ் மாடலை வந்துட்டு நம்ம ரெடி பண்ணிட்டோம். ரைட். இதுக்கப்புறம் டெக்ஸ்சரிங் அப்படிங்கிற விஷயம், அதாவது இதுக்கு மேலே மெட்டீரியல் அப்ளை பண்ணுறதுங்கிறது வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் வந்துட்டு பார்ப்போம். ரைட்டுங்களா? இப்போது இதில் நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் இந்த மாடல் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு 3D முறையே தான். ஜஸ்ட்டு நம்ம வந்துட்டு என்ன பண்ணுறோம், ஒரு பாத் வந்துட்டு கொடுக்குறோம். பாத் வந்து கொடுத்துட்டு அதை எக்ஸ்க்ளூட் பண்ணுறோம். எக்ஸ்க்ளூட் பண்ணிவிட்டு அதை வந்துட்டு நம்ம ரிவால்வ் பண்ணுறோம். இவ்வளோ தான் நம்ம பண்ணின விஷயம். ஸோ இப்போ வந்துட்டு நமக்கு ரிவால்வ் ஆகி ஒரு 3D ஆப்ஜெக்ட் வந்துட்டு அழகாக கிடைச்சிடுச்சு. இப்போது இந்த ரிவால்வ் அப்படிங்கிற விஷயம் இப்போ பார்த்திங்கன்னா, இந்த இதை செலக்ட் பண்ணுன்னா இங்கே ரிவால்வோட இது கேட்கும். அதாவது எக்ஸ்க்ளூட் எந்த அளவுக்கு நீங்கள் வந்துட்டு அதை வெளியில் எடுக்கிறீங்க, அதிலேருந்து ஒரு ரிவால்வ் ஆகிற மாதிரி எந்த அளவுக்கு கொண்டு வரீங்க அப்படிங்கிறத வந்துட்டு இங்கே உங்களுக்கு கேட்கும். நான் வந்து பார்த்திங்கன்னா -3.5 வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த இதில் வந்துட்டு இந்த ஆப்ஜெக்ட் இந்த டாப் வியூவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு ரிவால்வ் வந்துட்டு அழகாக நடந்திருக்கு. ஸோ இது வந்துட்டு கிளாஸோட சென்டர் பார்ட், இது வந்துட்டு அந்த கிளாஸோட திக்னஸ். ஸோ ஒரு 1.4 இதில் வந்துட்டு நமக்கு கிடச்சிருக்கு. 14 இதுக்கு வந்துட்டு ஒரு 1 inch திக்னஸில் வந்துட்டு ஒரு கிளாஸ் வந்துட்டு நமக்கு அழகான ஒரு கிளாஸ் வந்துட்டு நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ இது வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதுக்கு மெட்டீரியல் எப்படி அப்ளை பண்ணுறது, நம்ம என்வரான்மெண்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு ப்ராடக்டோட ஆடு இந்த மாதிரி ஆன விஷயத்துக்கு, அதே போல் ஒரு என்வரான்மெண்ட் க்ரியேட் பண்ணணும், ஒரு லொக்கேஷன் இந்த மாதிரி இதெல்லாம் தேவை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம இந்த மாதிரி மெட்டீரியல் ஈஸியாக க்ரியேட் பண்ணி நம்ம டிசைன் பண்ணிக்க முடியும் எதை வேணால். ரைட். இதே போல் இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் கண்டிப்பாக நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். இந்த வீடியோ டியூட்டோரியல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. எக்ஸ்பர்டைசர் அகாடமிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. பாய் பாய்.